ஹலோ வெல்கம். இது வந்து நம்ம விஜயா வைப்ஸில் ஸ்பெஷலாக வந்து நம்ம குக்கிங்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குக்கிங்ஸில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி ராகி சிமிலி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ராகி சிமிலி யார் யாருக்கெல்லாம் பண்ணணும்னு ஆசையோ, யார் யார் சாப்பிட ஆசையோ, இது சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ரெண்டு மாதிரி பாருங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ரெசன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரெசன் கிஃப்ட்ஸ் அண்ட் கஸ்டமைசிங் கிஃப்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். அதோட இந்த டைம் பாஸாக நான் குக்கிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரெசிபி வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. ஸோ அவங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லாவே வந்தது. உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் ராகி மாவு இருந்ததுன்னா, இல்லைனா கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ராகியை வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு கிடச்சிருந்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு பிசைவீங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அளவுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கிற அளவுக்கு வந்து பிசைஞ்சிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை வந்து டேரெக்டாக வந்து தவாலேயே போட்டு நீங்கள் சூடு பண்ணலாம். ஸோ சூடு பண்ணிங்கன்னா டபுள் சைடுமே வந்து உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லாவே வந்து தவா காஞ்சிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ராகி வச்சுக்கோ பார்த்தீங்களா, அதை வந்து கையிலே போட்டு தட்டி டபுள் சைடும் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வந்து நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. என் குழந்தைங்களுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் நெய் வந்து இந்த தவாலே யூஸ் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து ராகி மாவுலாம் அரைச்சி கடைசியில் யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போவே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து தட்டி டபுள் சைடும் வந்து நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணணும். ராகி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. நம்ம பாடியை வந்து நல்லாவே கூலிங் ஆக்கும். ஸோ நல்லாவே வந்து ஹெல்த்தியான ப்ராடக்ட் தான். இது கூட நம்ம வந்து வேர்க்கடலை அண்ட் வெள்ளை எள்ளு, நீங்கள் வேணும்னா கருப்பு வேலி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கருப்பட்டி வெல்லமும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் வெல்லம் கடையில் கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சுத்தமான நெய். இது வந்து நான் டோஸ்ட்லேயே எடுத்துக்கிறேன், டோஸ்ட் பண்ணியே எடுத்துக்கிறேன். ஸோ டபுள் சைடு வந்து ஈக்குவலாக வந்து டோஸ்ட் ஆகிருக்கணும். ரொம்பவே பொறுமையாக டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா பேபி சாப்பிட்றாங்கல்ல. ஸோ டபுள் சைடு வந்து நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ரெண்டு பக்கமே வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே குயிக்காக இது பண்ணிடலாம். எனக்கு இது பண்ணுறதுக்கு கரெக்டாக எனக்கு 1 ஹவர் இல்லைனா ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஈவினிங் வச்சு நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் மேக்ஸிமம் 3 டேஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராகவே இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. நீங்கள் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை யார் வேணாலுமே சாப்பிடலாம். யார் வேணாலும் ட்ரையும் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோவில் நீங்கள் என்னென்ன பார்க்குவீங்கன்னா, ரிசன் ப்ராடக்ட்டில் வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ ரிசனில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும், கிஃப்ட் பண்ணணுன்னாலும் வந்து நான் அழகாக பண்ணி கொடுத்துருவேன். பேபி ப்ராடக்ட்ஸ் அண்ட் பேபி ப்ரிசர்வேஷன், உங்களுக்கு ஏதாச்சும் கீ செயின் வேணும்னா கூட நான் வந்து பர்ஸ்னலி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நான் மொத்தமாக பண்ணதில் வந்து எனக்கு ஒரு 4 அடை மாதிரி தான் வந்தது. ஸோ அடுத்து வந்து அதே பேனில் வந்து நான் 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லாவே வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து வெள்ளை எள்ளு நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இதையும் வந்து நல்லாவே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை பிளாக் எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்னா. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். ஸோ எல்லாமே வந்து ட்ரையாக இது பண்ணிட்ட அப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு டேரெக்டாக வந்து அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எள்ளு அண்ட் வேர்க்கடலை அண்ட் வெல்லம் இது 3 போட்டு மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் அரைக்க போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து போடணும். ஸோ இது ஆறுனதால சரி நம்ம இதுலேயே ஃபஸ்ட்டு போடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லாவே வந்துருது. ஆனால் நீங்கள் வந்து அந்த அடை இருக்குது சொன்னீங்க பார்த்தீங்களா, அது நல்லாவே வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சா தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பதத்தில் வரும். இப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும். ஸோ இதுதான் வந்து அதோட பதம். இதில் நீங்கள் வேணும்னா நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செம்ம ஈஸியாக குயிக்காக பண்ணலாம்.
இது மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் நிறையா குக்கிங் ஐடியாஸ்லாம்காக எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் இது வந்து நீங்கள் எடுத்து வச்சு ஒரு 3 டேஸில் காலி பண்ணிவிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டிங்கனாவே போதும். காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட வேண்டாம். ஸோ சுகர் பேஷண்ட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் ஃபைனலி இது ரொம்பவே சூப்பராக அவுட்கம் வந்திருக்கு. எங்கள் வீட்டில்